ஒரு 7, 8 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு நண்பர் ஒருத்தர பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு தீவிரமான ரஜினி ரசிகர். அப்படியே பேச்சுவாக்குல என்ன சொன்னாருன்னா, "நான் ரஜினிக்கு ரசிகரா இருந்ததுக்கு பதிலா விஜய்க்கு ரசிகரா இருந்திருக்கலாங்க" அப்படின்னாரு. "ஏங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டேன். இல்ல நண்பா, எங்க தலைவர் வந்து பல வருஷமா வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன், வரப்போறேன் அப்படிங்கிற மாரியே எல்லா சினிமா ஃபங்ஷன்லயும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை எல்லாமே நாங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நம்பிக்கையோடவும் இருந்தோம். ஆ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, "இல்லங்க நான் இனிமே அரசியலுக்கே வரப்போறதில்லன்னு" சொல்ட்டாரு. எங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா, எங்க வீட்ல உள்ளவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து, எங்க தலைவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்புட்ன்னு அவங்ககிட்ட சொல்லும்போதெல்லாம், "எப்பா அவர் ஒவ்வொரு ஃபங்ஷன்லயும் அத பேசுறாரு. எங்களுக்கு என்னமோ அது வந்து படத்தோட ப்ரமோஷனுக்காக பேசுறாரு அப்படின்னு தான் தோணுது. நீ என்னப்பா இப்படி அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கன்லாம்" சொன்னாங்க. கடைசில அவங்க சொன்னது தான் உண்மைங்கிற மாரி ஆயிப்போச்சு. அ ஏன் வந்து விஜயோட ரசிகரா இருந்திருக்கலாம்னு சொல்றோம்னா, இன்னைக்கு விஜய் பாருங்க, அவர் வந்து பல வருஷமாலாம் அரசியல் பேசல. சமீப காலமா அவரோட சினிமா ஃபங்ஷன் வந்து லைட்டா தான் அரசியல டச் பண்றாரு. ஆனா, அவர பாருங்க இப்ப டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த அரசியல் மூவ்மெண்ட்ட வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அவரு கன்ஃபார்மா கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாரியே எல்லா விஷயங்களும் நடக்குது. என்ன இருந்தாலும் நாங்க வந்து இப்ப எங்க தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா, ஏதாவது ஒரு எங்களுக்கு பதவி கிடைக்கும்னு நாங்க நம்பி இருந்தோம் இல்லையா? அதுக்காக சொல்றேன் அப்டின்னாரு. பொதுவாவே நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து அவங்க வந்து ஒரு நடிகரா மிகப்பெரிய அளவுல புகழோட இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரசிகர்கள வந்து அவங்களோட வச்சிருக்கும்போது, இந்த கூட்டத்த அப்படியே நம்ம அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டா என்ன? அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுங்கட்சிகள் குடுக்குற நெருக்கடி. ஏன்னா, ஒரு நடிகரா இருக்கும்போது, அவங்க பாப்புலரா ஆயிடுறாங்க இல்லையா? அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் வேற வந்துடுறாங்களா? என்னடா இது இவ்வளோ பெரிய கூட்டத்த இந்த நடிகர் கூட்டுறாரே! இவரு நாளைக்கு அரசியலுக்கு வந்தா நமக்கு எதிரா நிக்க மாட்டாரா? அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு நெருக்கடி குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. 2, 3 உதாரணங்கள் சொல்லலாம். ஒண்ணு வந்து காவலன் படம். அப்போதைக்கு ஆட்சியில இருந்த டிஎம்கே வந்து அந்த படம் ரிலீஸ் அப்போ பயங்கரமா குடைச்சல குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில தலைவா படம். அதுக்கு மிகப்பெரிய குடைச்சல் இருந்துச்சு. ஏன்னா சொல்லப்போனா அந்த தயாரிப்பாளர்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாரு. அந்த மாரியான விஷயங்கள்லாம் நடந்தது. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் நடந்தது. என்னன்னா, மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் நெய்வேலியில நடந்துகிட்டு இருந்தது. இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து விஜய விசாரிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க. ஏன் அன்னைக்கு ஷூட்டிங்க முடிச்சுட்டு அடுத்த நாள் கூட அவர் வீட்ல போய் அவர போய் விசாரிச்சிருக்கலாம். நேரா ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. விஜய அங்க பார்த்து பேசிட்டு, "நீங்க கையோட எங்க கூட வாங்க. நாங்க உங்கள வீட்ல வச்சு விசாரிக்கணும்." அப்படிலாம் கூட்டு போனாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம அரசியலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும். ஏன்னா, அவங்க வந்து ஒரு பாதுகாப்ப எதிர்பார்க்குறாங்க. அதாவது அரசியல் தான் மிகச்சிறந்த இடம்னு எல்லாரும் நம்புறாங்க. அதுக்கு உதாரணமா சீமான கூட நம்ம சொல்லலாம். சீமான் வந்து ஒரு இயக்குனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் இயக்கம்னு ஒண்ண வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு முழுக்க பல மேடைகள்ல வந்து ஈழ அரசியல பத்தி, தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு ஈழ அரசியல பேசிக்கிட்டு இருந்தாரு. அதில பெரும்பாலும் வந்து எதையாவது பேசிருவாரு. திடீர்னு பார்த்தா இந்திய இறையாண்மைக்கு எதிரா அவர் பேசிட்டாருன்னா, அவர் மேல வழக்க போட்டு ஜெயில்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் யோசித்தாரு, இது இயக்கமா இருக்கும்போது தானே இவ்வளோ பிரச்சனை, நாம அத கட்சியா மாத்திருவோம்ன்னு 2010ன்னு நெனைக்கிறேன். 2010ல நாம் தமிழர் இயக்கம் வந்து அது கட்சியா மாறுச்சு. அதே நேரத்தில இந்த நடிகர்கள் வந்து சினிமா புகழ பயன்படுத்தி வந்து நேரடி அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது வந்து உண்மையிலே ஏத்துக்கலாம். ஏன்னா, நீங்க எந்தவித மக்கள் பிரச்சனைகளையும் வந்து உங்கள ஈடுபடுத்திக்காம, மக்கள் போராட்டங்கள்ல கலந்துக்காம, மக்களுக்கு எந்தவித நலத்திட்ட உதவிகளும் செய்யாம, நீங்க நேரடியா அரசியலுக்கு வரதுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க மக்கள் என்னென்ன பிரச்சனைகள சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க களத்தில இறங்கணும் இல்லையா? ஆனா, இதையெல்லாம் விஜய் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவருடைய ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமா மாறுனதுக்கப்புறம் ரசிகர் மன்றமா இருக்கும்போதே நெறைய உதவிகள் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அத மக்கள் இயக்கமா மாறுனதுக்கப்புறம் அந்த உதவிகள் வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சாரு. அது மட்டும் கிடையாது. இப்ப விஜய் வந்து இந்த நீட் தேர்வுனால இறந்து போன தங்கை அனிதாவோட வீட்டுக்கு ஆறுதல் சொன்ன போனாரு. அதே மாரி ஸ்டெர்லைட்ல நடந்த துப்பாக்கிச் சூட்ல இறந்த குடும்பங்களுக்கும் நேரடியா போய் ஆறுதல் சொல்ல போனாரு. அதே நேரத்தில விஜய் வந்து எப்படிப்பட்ட அரசியல இங்க கொண்டு வரப் போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும், கேள்வியும் இங்க இருக்குது. இடதா, வலதா, திராவிடமா, தமிழ் தேசியமா, இல்ல இது எதுவுமே இல்லாத புதுவித அரசியலா? அப்படிங்கிற டவுட்டும் இங்க எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா, இங்க வந்து பல ஆண்டுகளா திராவிட அரசியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அத தாண்டி இங்க யாராலயும் ஜெயிக்க முடியல. சீமான் கூட தமிழ் தேசிய அரசியல இங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேல
இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சாத்தியமே படலை. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் அவரும் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் எல்லா எலெக்ஷன்லேயும் அவருக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்க மாட்டேங்குது. வெறும் பயிற்சி மட்டும்தான் கிடைக்குது. அந்தளவுக்கு திராவிட அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கமலை எடுத்துக்கங்க. மையத்தில் நின்றுக்கிட்டு டிவி மேலே டார்ச் லைட்டை தூக்கி எறிஞ்சு பார்த்தாரு. ஆனால் அவருக்கு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கவே இல்லை. இப்போ அவரே வந்து திராவிட அரசியலை வைக்கிற டிஎம்கேயோட கூட்டணிக்கு போயிட்டார். இப்படி இருக்கிற சூழலில் விஜய் எப்படிப்பட்ட அரசியலை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. முக்கியமாக வந்து இலவசங்கள் இந்த மாநிலத்தில் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது. 2 திராவிட கட்சிகளும் இலவசத்தை வந்து தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான வெற்றிக்கான ஒரு ஆதாரமாக அதை வந்து வைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து அவர் நடிக்கிற படங்களே வந்து இலவசத்துக்கு எதிராக வசனங்களை வச்சவர். அப்படிப்பட்டவருடைய அரசியலில் வந்து இலவசத்துக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஆனால் ஒன்று, விஜய் வந்து சமீபத்தில் இந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணார். அதே மாதிரி அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இந்த மாதிரியான தலைவர்களோட வாழ்க்கை வரலாறுலாம் படிங்க, அவங்க சொன்ன கருத்துக்களை வந்து படிங்க அப்படின்னு சொன்னார். இதை வச்சு பார்க்கும்போது விஜயோட அரசியல் வந்து சமூக நீதியை உள்ளடக்கிய ஒரு சமத்துவ அரசியலாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்திய அரசியல்லே வந்து இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது லஞ்சம், ஊழல். இதுதான். ஒவ்வொருத்தருமே வந்து புதுசாக அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும்போது நாங்கள் வந்து லஞ்சம், ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுப்போம்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு தோல்வி தான் கிடைக்குது. அப்பேற்பட்ட சூழலில் விஜய் எப்படிப்பட்ட அரசியலை கொடுக்க போகிறாரு, இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சரி, என்ன இருந்தாலும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் வருவாரா வரப்போகிறாரான்னு தெரில. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே கட்சியெல்லாம் ரெடி பண்ணி பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிற்பாரான்னு தெரியாது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக வருவாருன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் 234 தொகுதியிலும் போட்டியிட போகிறதில்ல, ஒரு 70-80 இடங்களில் தான் அவர் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ட்ரையல் பார்த்துட்டாரு. போன உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய பேர் வந்து போட்டிடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. அதில் அவருக்கு ஓரளவுக்கு வெற்றியும் கிடைச்சாது. நிறைய பேர் வந்து ஜெயித்தாங்க. அந்த நம்பிக்கையில் வந்து தான் இப்போ வந்து அவருடைய அரசியல் வேகத்தை வந்து ஸ்பீடு பண்ணியிருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் தமிழக அரசியல் இன்னும் பரபரப்பாயிடும், இன்னும் சூட்டை கிளப்பிடும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம்.